டிசம்பர் 17 மகாநதியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, காவேரி விஜய் கால் பண்ணவே இல்லை, நம்மளாவது கால் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்து விஜய்க்கு ஒரு கால் வருது. எங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து போரூரில் லேபர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால ஏதோ வேலை நடக்க மாட்டேங்கி, சார் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய்க்கு தெளிவாகவே கேட்கல. அதெல்லாம் இல்லை, நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு தான் நான் வருவேன், நீங்கள் வேறு யாரையோ வச்சு பாருங்கள், இல்லைன்னா கிடக்கட்டும், நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கி சரியா. உடனே சரின்னு அவங்க அந்த பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து காவேரிக்கு கால் பண்ணி, நான் சாருக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு ஏதோ வேலையாக இருக்கான், அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு காவேரிட்டு சொன்னோன்னே, காவேரி சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புருவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. விஜய்கிட்ட இருந்து கால் வரவே இல்லை. ஏன்னா விஜய் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் காவேரி ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வராங்க. தாத்தா பார்த்துட்டு, என்னம்மா நீ ஆஃபீஸ் கிளம்ப போகிற, அவன் இல்லை வரலையா அப்படின்னு கேட்காங்க. உடனே அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்காங்க. உடனே நான் பண்ணி பார்க்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சுவிட்ச் ஆஃப் தானே வரும், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கேப் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு போகணுன்ட்டு நர்ஸ் கிட்ட போய் கேட்காங்க, வெண்ணிலா தூங்கிக்கிட்டே இருக்கா, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்காங்க. நர்ஸும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், அப்போ நான் வீட்டு வர போயிட்டு வரட்டா அப்படின்னு விஜய் கேட்டோம். நீங்கள் போயிட்டு வாங்க, டாக்டர் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து வெண்ணிலா கண்ணு முழிச்சு ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க. உடனே நர்ஸு ஒன்றும் இல்லை அது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கோம், நான் வீட்டு வர போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம குமரனை காட்டுறாங்க. அவங்க புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருந்து அவங்க அம்மாச்சிட்ட எப்படி இருக்குன்னு கேட்காங்க. நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே குமரன், என்னம்மாச்சி நான் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கேன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னே. அதுக்கு காவேரியோட அம்மா, அதெல்லாம் நல்லா இருக்குது, இப்போ தான் வயசுக்கு தக்கன போடுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கங்காவும் ஆமாம் இப்போ தான் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, நீ நடிச்சதுலாம் டிவியில் வரவே மாட்டேங்கி, எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமரன், இருங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கல, சாப்பிட்டுட்டு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கேட்காங்க, என்னமோ பிராது வச்சிங்களே, என்ன நீ நடித்தது டிவிலேயே வரமாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் வரும் அம்மாச்சி, குமரன் வரும்போது சொல்கிறேன் அம்மாச்சின்னு சொன்னேன்னு. அதுக்கு அவங்க ஆச்சி, அதான் வரும்போது நாங்களே பார்த்துக்கோமே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, நீ நிஜமாவே நடிக்க தான் போறியா இல்லை வேறு எதுவும் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு குமரன், கொத்தனார் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எந்திச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஏடி இவன் நடக்கிறது ஒன்றும் சரியில்லை, இவன் நிஜமாவே அந்த வேலைக்கு தான் போகிறானா இல்லை ஏதோ ஒன்று மறைக்கிறாண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து நம்ம திரும்ப நம்ம குமரன், என்ன சிஐடி சகுந்தில் வேலை பார்க்குறியா, வேணா என் பின்னாடி வந்துடுறியா, நான் என்ன வேலை பார்க்கேன்னு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. குமரன், நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன், போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, ஏடி இவன் சொல்கிறது பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அங்காவோட அம்மா, சும்மாவே அவன் அவகிட்ட சண்டைக்கு போவான், நீங்கள் வேறு ஏற்றி விடாதீங்க அப்படின்னு. அதுக்கு கங்கா, ஆமாம் எனக்கு சும்மா சண்டைக்கு போகிறதுக்கு லூஸா மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பிள்ளையை விட்டு கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் காட்டுறாங்க. வேகமாக வீட்டுக்குள்ளே காவேரிங்காங்க. பார்த்தா ராகினி தாங்க நிற்கா. என்ன காவேரி தேடுறீங்களா, அவள் வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிட்டா, ஊர் சுத்த போயிட்டா அப்படின்னோடனே விஜய் கோவமா, என்னது உன்னை மாதிரி நினச்சி அவளை ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு நல்ல விதமாக பேச தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ராகினி, நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலை, உண்மையை தான் சொன்னேன், நேற்றே நீங்கள் போனீங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் கூட வந்திருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும், ஒன்றும் இல்லாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலை, உங்களுக்கு நல்லதுக்காக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து அவங்க தாத்தா ஆமாம்மா நீ நல்லதுக்கு மட்டும்தான் பேசுவா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ராகினியை கலாய்க்கிறாங்க. இப்படி தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள், நான் காதில் வாங்கலைனாலும் அவள் விடாமுயற்சி கைவிடாமல் காவேரியை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னோடனே ராகினி, நான் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னோடனே தாத்தா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ராகினியை பற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட கேட்காங்க, என்னப்பா ஆச்சு ஹாஸ்பிட்டலில் எப்படி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு விஜயும், பரவாயில்ல நைட்டு ஃபிட்ஸ் அது ஒன்றும் இல்லை, நான் யாருன்னு அவள் யோசிக்க வெண்ணிலாக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபிட்ஸ் டாக்டர் சொன்னாங்க, அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் தாத்தா, காவேரி பார்க்க தான் அவளை எங்கேன்னு கேட்டோன்னே, ஆஃபீஸ் தான்ப்பா போயிருக்கா, அங்கேருந்து உனக்கு கால் பண்ணாங்களா, நீ நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னியா, நிறைய லாஸ் ஆயிரும், நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு காவேரி போயிருக்கா, உனக்கு கூட கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு நானே. விஜயும், ஆமாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அவள் ஃபோன் பண்ணதை பார்த்து திரும்ப நான் கூப்பிட்டேன், அதுக்குள்ளே எனக்கு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அவளை பார்க்கணும் தான் நான் ஆஃபீஸ் கூட போகாமல் இங்கே வந்தேன், ஆனால் அவள் ஆஃபீஸ் போயிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா காவேரியை பற்றி சொல்கிறாங்க. 2 நாளாக பாவம் காவேரி ஒரு மாதிரியே இருந்தா, அவள் முகத்தில் சந்தோஷமே இல்லை, ரொம்ப கவலையாக இருந்தா, நீ அவளுக்கு ஃபோனே பண்ணலையா அப்படின்னு கேட்கவும், நான் ஃபோன் பண்ணனே அப்படிங்கிறாங்க. அவளும் ஃபோன் பண்ண தான் சொன்னா, எனக்கு தான் சந்தேகமாக இருந்துச்சு, அதான் டவுட்டில் கேட்டேன் அப்படின்னோடனே விஜய், என்னது டவுட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு நீ விரும்பின பொண்ணு நீ கூப்பிட்டு வந்திருக்க, ஒன்றா உட்காந்துருக்க, கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அந்த சைடு போயிட்டியோன்னா, அப்போ அவளோட நிலைமை யோசிச்சு பாரு, அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னோடனே விஜயம் அப்படி யோசிக்கிறாங்க. அதோட முடியுது சீனு.